இது மகிமை நேரம். உடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வசனங்களை, வார்த்தைகளை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும், அவருடைய வசனங்களுக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்று தியானிக்க இருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேதத்திலே காத்திருந்தவர்கள் எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன கட்டளை தான் இது. என்ன சொல்றாரு? நான் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க எருசலேமிலே காத்திருங்கள். என்ன வாக்குத்தத்தம் பண்ணினது? என்னால் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு கூட இருக்கும் பொழுது அநேகந்தரம் அவர் பாடுபட்டு மரிக்க வேண்டும், மரித்து உயிர்த்து பிதாவினிடத்திலே செல்ல வேண்டும் என்று அநேக தரம் சீஷர்களுக்கு சொல்லியிருக்கும் பொழுது அவர்களுக்கு அது புரியவில்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போகிறேன், ஆனாலும் நான் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார் என்று இயேசு கிறிஸ்து அவர் சீஷர்களோடு வாழும் பொழுதே இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். இப்ப ஏன்னா பிதாவினால் சொல்லப்பட்ட இது வாக்குத்தத்தம். இது யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2 அதிகாரம் 28 நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற வாக்குத்தத்தம். இது இந்த சீஷர்கள் அறிந்தார்களோ அல்லது இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய நாட்களில் அல்லது நம்மில் நிறைவேறும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அன்று யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நான் உங்களுடன் இருக்கும் பொழுது ஏற்கனவே நான் சொல்லியிருந்த அந்த வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்ன சத்தியாவியாகிய தேற்றவாளனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இது நம்ம நினைக்கலாம், இது இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சொன்னது, அவருடைய சீஷர்கள் காத்திருந்தாங்க, அதனால அவங்க பெற்றுக்கொண்டார்கள் என்று நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் இன்றும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அன்று பெந்தைகொஸ்தே நாளிலே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட இருந்தவர்களும் அந்த மேல் வீட்டறையிலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த வாக்குத்தத்தம் அவர் சொன்னதை அவர்கள் மறந்து இயேசு கிறிஸ்து மரித்த உடனே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், சீமோன், பேதுரு எல்லாரும் நாம் திரும்பவும் மீன் பிடிக்க போவோம் என்று அவர்கள் பின்வாங்கினதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தார், ஆனால் இனி நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அவரை குறித்து போதிக்கவோ அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கவோ அவர்களுக்கு பலன் இல்லை. பயந்து என்ன செய்தார்கள்னா சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே திரும்பவுமாக தங்களுடைய தொழிலுக்கு திரும்பினார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காத்திருங்க, நீங்க எருசலேமிலே காத்திருங்க, உன்னதத்துல வரும் பலனால் நிரப்பப்படும் வரை நீங்க காத்திருங்க, நான் உங்களுடனே சொன்ன அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க காத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை விசுவாசித்து அவங்க காத்திருக்கும் போது அந்த பலத்தினால் நிரப்பப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அனுப்பின அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் வைராக்கியத்தோடு தைரியத்தோடு சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினார்கள். அந்த முதல்தான் உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தாகத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிறிஸ்து நமக்கு அருளி
அருளி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, மாம்சமான யாவர் மேலும் அவர் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி, இது எங்களுக்காக சொல்லப்பட்டது, எங்களுடைய நாட்களிலும் இது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று நாம் விசுவாசித்து காத்திருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நம் பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்த நாம் ஒரு ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை ஊர் என்ற தேசத்திலிருந்து அவர் அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் பெருகச் செய்வேன், இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன், இந்த உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் அவன் முதலாவது அவனுக்கு ஒரு புத்திர சந்ததியை பெற்றுக்கொள்ள 25 வருடம் ஆனது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு 75 வருடம் இருக்கும் பொழுது பிதாவானவர் தரிசனமாகி கர்த்தர் தரிசனமானார். ஆனால் அவன் 100 வயது ஆகும் பொழுதுதான் அவனுக்கு அவனுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ வானத்து நட்சத்திரங்களை போல அவனுடைய சந்ததி இருக்கும் என்று சொன்னார். அப்போ அவர் வாக்குத்தத்தம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷங்களுக்கு மேல்தான் அவனுடைய சந்ததி பெருகி அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது திரளான சந்ததியாய் பெருகி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர்களுடைய சந்ததி பெருகினது என்று பார்க்கிறோம். அப்போ நீங்க இந்த தேசத்தை நீங்க உங்களுடைய சந்ததி சுதந்திரித்துக் கொள்ளும் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆனா ஆபிரகாம், அவனுடைய ஈசாக்கு, யாக்கோபு அவங்க வாழ்ந்த அவங்க 3 தலைமுறைகளிலும் அவர்கள் பரதேசிகளாய், அவர்கள் எகிப்திலும் அவர்கள் பெலிஸ்தருடைய தேசத்திலுமே பரதேசிகளாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு ஒரு 4 தலைமுறைக்கு பின்னாகத்தான் அவர்கள் சொந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அதுவும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி 600 வருஷங்களுக்கு பின்னாகத்தான் அவர்கள் சொந்த தேசத்தை, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினது நிச்சயமாக நிறைவேறும். இன்னும் உன்னுடைய வம்சங்களில் எல்லாம், பூமியின் வம்சங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து. உன்னுடைய சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அவருடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து வருகிறதை குறித்து தான் அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அந்த எல்லா சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றினார். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற எந்த வாக்குத்தத்தமும் ஒன்றும் அது நிறைவேறாமல் போகாது. அது நிச்சயமாக நிறைவேறும். இந்த நாட்களிலும் அவர் சொல்லி சென்ற பிரகாரம் அவர் நம்மை சேர்த்து கொள்ள வருவார். அவர் நமக்காக அனுப்பின பரிசுத்த ஆவியானவரை நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வாக்கு பண்ணியிருக்கிறீரே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அவர் அனுப்புவார் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அந்த வாக்கின்படி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உன்னுடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பும் என்று நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒவ்வொருவருடைய பரிசுத்தாவியின் பலத்தினாலும் பரிசுத்தாவியானுடைய வரத்தினாலும் நிரப்புவார். பிரியமானவர்களே, அத்தகைய கிருபையை நான் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய அப்பா ஸ்தோத்திரமுடைய வசனங்களுக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தம், சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அதை உணர்ந்து அதை விசுவாசித்து அதை எங்களில் நிறைவேற நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்பதை தியானித்தோம். அதை நம்பி விசுவாசித்து ஆண்டவரை காத்திருந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை மகிமை மகிமை